ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்பவும் போல செஞ்சால ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்களும் எப்பவும் போல வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க எப்பவும் போல வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே டிவி நியூஸ் போயிட்டு இருக்கோம். அதில் அந்த அக்காவும் ஃபுட்டாபா ஜூக்கு புதுசாக 2 பேண்டாஸ் வரப்போகுது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். மக்கள் எல்லாருமே ஜூக்கு வரதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நியூஸில் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி நம்ம பிரின்சிபல் சாரை காட்டுறாங்க. அவரும் ஜூவில் நின்றுக்கிட்டு புதுசாக வரப்போகிற பாண்டாஸை நம்ம கேங்கில் தான் யாராச்சும் பார்த்துக்கணும், அதுக்கு யார் சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ பின்னால் நிற்கிற சிங்கமும் அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன்ற மாதிரி கொட்டவே விடுமா. உடனே பிரின்சிபல் சாரும் திரும்பி பார்த்து என்ன வாயை பொழக்கிறன்னு சொல்லிட்டு டெரராக ஒரு லுக் விடுவாரா. சிங்கமே பயந்து ஓடிடும். உடனே நம்ம தலைவனும் சிங்கத்தையே சிதற விட்ட கேங் லீடர் வாழ்கன்னா. உடனே பிரின்சிபல் சாரும் சே, இந்த சிங்கத்தோட டார்ச்சர் இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனா இவனோட டார்ச்சர் இருந்து தப்பிக்கவே முடியாது, என்ன பண்றது. டே பசங்களா எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு அனிமலை கொடுக்க போறேன். நீங்க எல்லாருமே அந்த அனிமலை எப்படி பாத்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் புதுசா வரப்போற பாண்டாவை யார் பாத்துக்கணும்ன்றத நான் முடிவு பண்ண போறேன்னு. அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் நம்ம கசாமாவை ஒட்டகத்தை பாத்துக்க சொல்லி அனுப்புவாரு. நம்ம கசாமாவை அந்த ஒட்டகம் இருக்கிற இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு, ஒட்டகம் எப்பவுமே ரொம்ப சுத்தமான அனிமல், அதை நான் இன்னமும் சுத்தப்படுத்தி நான் யாருன்றத காட்ட போறேன்மா. இப்போ நம்ம தலைவனும் குறுக்க பூந்து டே கசாமா, நீயே டெய்லி ஸ்கூலுக்கு சென்ட் எடுத்துட்டு வந்து ஊரை ஏமாத்துற, நீ ஒட்டகத்தை கிளீன் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டு போயிடுவான். அடுத்து நம்ம மசாவுக்கும் கொரில்லாவால கேட் பண்ணுவாங்க. நம்ம மசாவும் உங்க எல்லாருக்குமே நான் சாப்பிட ஆப்பிள் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆசையா ஆப்பிள் எடுத்துட்டு போவான். ஆனா கால் தறிக்கு கீழே விழுந்து கதறி அழுக ஆரம்பிச்சிருவான். இதுல வேடிக்கை என்னன்னா, கொரில்லாக்கு உதவி பண்ண மசாவை அனுப்புனா கீழே விழுந்த மசாவுக்கு கொரில்லாம் உதவி பண்ணிட்டு இருக்குவாங்க. இதை நம்ம தலைவனும் பார்த்துட்டு உதவி வந்தவனுக்கு உதவி தேவைப்படும்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்மா. இப்ப அப்படியே போச்சான காட்டுறாங்க. அவனை தேவாங்க பாத்துக்க சொல்லி அனுப்புவாங்க. அவனுமே தேவாங்க மாதிரி தேவாங்க பக்கத்துல போயிட்டு நட்டுப்பான். இதை நம்ம தலைவனும் பார்த்துட்டு என்னடா ஆச்சரியம், இது ரெண்டுல எது தேவாங்கன்னே தெரியலன்ட்டு கலாய்ச்சிட்டு இருப்பான். இப்ப அப்படி நம்ம நேனியை காட்டுறாங்க. அவளை முயலை பார்த்துக்க சொல்லுவாங்க. இப்ப நீ முயல்கிட்ட போயிட்டு எல்லா நாயிலும் நெல்லுங்கன்ட்டு சொல்ல, முயலுக்கு என்ன தமிழா தெரியும், அதுங்க சாலா நீ யாருன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கோங்க. உடனே நேனியும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த முயல் பொம்மையை மரத்துல வச்சு மாங்குன்னு குத்த ஆரம்பிப்பா. அந்த முயலுங்களே பயந்து லைனா நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம தலைவனும் பார்த்துட்டு மை காடு, இந்த நேனியோட பெண்ணாதிக்கும் முயலையும் விட்டு வைக்கலையன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பான். அடுத்து நம்ம பிரின்சிபல் சாரும் டே ஷின்சான், இங்க இருக்கு பச்சை ஷீரோ, இதுதான் இந்த ஜூக்கே ஹீரோ, இந்த ஷீரோவை தான் நீ பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஷின்சானை பார்த்தா நம்ம தலைமை அங்க இருக்க மாட்டான். பக்கத்துல ஒரு அக்கா கடை போட்டிருப்பாங்க. அந்த அக்காண்ட போயிட்டு அக்கா நீங்க எப்படி வீக் டேஸ்ல மட்டும் தான் இங்க இருப்பீங்களா இல்ல வீக்கெண்ட்ல கடை போட்டிருப்பீங்களான்னு சொல்லிட்டு கடலை போட்டுட்டு இருப்பானா. இப்ப பிரின்சிபல் சாரும் பார்த்துட்டு முளைச்சு 3 நிலை விடல, அதுக்குள்ள லேடிஸ் சோக்கு கேக்குதா, மரியாதையா வந்து ஹீரோவை பாத்துக்கோன்னு சொல்ல நம்ம தலைவனும் ஹீரோவை பாத்துக்கணுமா, ஹீரோ அதுவே பாத்துக்கும், வேணா சாம்பிள் பாக்குறீங்களா, ஹீரோ பாலா மாறுன்னு சொல்ல அது பாலா மாதிரி காட்டும், டான்ஸ் ஆடுன்னு சொன்னா டான்ஸ் ஆடி காட்டும். இப்போ நம்ம தலைவனும் எப்படி நான் சொல்றதையும் ஹீரோ பண்ண சொல்லாததையும் பண்ணுவா. உடனே பிரின்சிபால் சாரும் நான் சொல்றது இப்ப நீ பண்ணு, போயிட்டு ஹீரோ வாக்கிங் கூட்டிட்டு போவாரு. நம்ம தலைவனும் வாக்கிங் போனோம் அவ்வளவுதானே, ஏன்பா ஹீரோ அண்ணன் பிஸியா இருக்கேன், நீ கொஞ்சம் தனியா வாக்கிங் போயிட்டு வான்னு சொல்ல ஹீரோ அழகா கதை திறந்து ஒரே ஓட்டமா ஓடிடும். இப்ப பிரின்சிபல் சாரும் இவனை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து எல்லா பசங்களையுமே கூப்பிட்டு அடே பசங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜூக்கு புதுசா பாண்டா வந்துடும், அந்த பாண்டாவை நம்ம தான் பாத்துக்கணும், பார்த்து என்னோட பேரை எல்லாருமே நீங்க காப்பாத்தணும்டான்னு. இப்ப நீ இல்ல, பாண்டா ரொம்ப குட்டியா கியூட்டா அழகா புசு புசுன்னு இருக்கும், பாண்டாவை நான் எப்படி பாத்துக்கிறேன்ட்டு மட்டும் பாருங்கன்வா. உடனே நம்ம தலைவனும் அந்த பாண்டா நேனியை பார்த்த உடனே அந்த பாண்டாவே நேனி வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடும்னு சொல்லிட்டு நேனியை இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கேயே இப்போ ஒரு பெரிய வண்டி வரும். கதை ஓபன் பண்ணி பார்த்தா உலக அழகா கியூட்டா 2 பேண்டாஸ் இருக்கும். இப்ப பிரின்சிபல் சாரும் கூண்டோட கதவை திறந்து விட்டுட்டு உங்களை ஃபுட்டாபா ஜூக்கு வரவேற்கிறேன்ட்டு மூஞ்ச க்ளோஸ்அப்ல காட்டுவாரா. அந்த பாண்டாஸ் நம்ம பிரின்சிபல் சாரோட முகத்தை பார்த்துட்டு பயந்து ஓரமா போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துக்கோங்க. இப்ப நம்ம பிரின்சிபல் சாரும் அதுங்க என்ன பார்த்து வெக்கப்படுதுன்னு நினைக்கிறேன்னு. உடனே நம்ம தலைவனும் அதுங்க வெக்கப்பட்டு போல உங்களை பார்த்து பயந்து துக்கப்பட்டு அங்க போயிருக்குன்னு. பிரின்சிபல் சாரும் எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, சரி நடந்தது நடந்து போச்சு, பசங்களா எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, இப்ப இந்த பாண்டாலாம் பயத்துல இருக்கு, யார் இந்த பேண்டா கூட ஃப்ரெண்ட் ஆகுறீங்களோ அவங்க தான் இந்த பேண்டாவை பாத்துக்கணும், உங்களோட வித்தையெல்லாம் காட்டுங்கன்ட்டு சொல்ல உடனே நீயும் அசால்ட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் அந்த 2 பாண்டாஸுக்கு நடுவில் போய் நின்னா மட்டும் போதும், அந்த 2 பேண்டாஸுமே என்னோட அழகுல மயங்கி என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேண்டாஸுமே போட்டி போட்டுப்பாங்கன்ட்டு நீ சொல்வாளா. இதை கேட்ட நம்ம தலைவனும் போட்டி போட்டுப்பாங்க தான், ஆனா அழகுல மயங்கி போட்டி போட்டுக்க மாட்டாங்க, உன்னை யாரு ஃபர்ஸ்ட் போட்டு தங்கலான்ட்டு போட்டி போட்டுப்பாங்க. சே, இதெல்லாம் ஒரு ஐடியாவான்வா. இப்ப நம்ம மசா முன்னாடி வந்துட்டு இப்ப பாருங்கப்பா என்னோட ஜோக்கை வச்சு எப்படி பாண்டாவை கரெக்ட் பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு நேரா பாண்டாஸ் கிட்ட போயிட்டு
சாப்பிடவே முடியாத காய். என்ன காய்ன்னு கேட்பான். பாண்டாஸ் கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனுமே வராது. நம்ம தலைவனும் சிரிச்சுக்கிட்டே மிளகாயின்வானா. இந்த ஜோக்கை கேட்டு நம்ம தலைவன் டென்ஷன் ஆயிட்டு அந்த மிளகாய் எடுத்து மூக்கில சொல்லி விடுவோம், மரியாதையா பின்னாடி வாடான்மா. இப்போ நம்ம போச்சானும் என்னோட திறமையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவனோட லீக்கு மூக்கை யூஸ் பண்ணி இலையை பிரித்து அப்படியே பாண்டாஸ்க்கு கொடுக்க கிட்டக்க போவானா. இதனையும் பார்த்துட்டு சி பாண்டாஸ்க்கு கோல்டு பிடிக்க போகுது, போச்சான் மரியாதை நீ பின்னாடி வாடான்பா. அடுத்து நம்ம தலைவனும் பயங்கரமாக பேண்டா காஸ்டியூம் போட்டுட்டு வந்துட்டு அந்த பேண்டாஸ் முன்னாடி நின்றுட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அதை அந்த பாண்டாஸும் கிட்டக்க வந்து பார்த்துட்டு இவன் நம்மளை விட சேட்டை பிடிச்சவனா இருக்கான், இவன் கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்த வழி பார்த்து அப்படியே போயிடுவாங்க. இதை நம்ம கசாமாவும் பார்த்துட்டு எல்லாருமே தள்ளுங்க, பாண்டாஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, பாண்டாஸ்லாம் அன்பை காட்டுறோம் இருங்குங்க, அதுங்க கிட்ட நம்ம அன்பா தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக பேண்டாஸ் முன்னாடி போய் படுத்துக்கிட்டு செல்லக்குட்டி புஜ்ஜுக்குட்டி பட்டிக்குட்டி அண்ணங்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருப்பானா. இப்போ பாண்டாஸும் நம்ம கசாமா கிட்ட வரும். உடனே நம்ம கசாமா அந்த பாண்டாவை பிடிச்சி தூக்கி வச்சுக்கிட்டு பாண்டாவோட முகம் கூட அவனோட முகத்தை வச்சு நல்லா உரசிக்கிட்டு இது ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். காண்டான பாண்டாவை கசாமா மண்டையிலே 2 கொட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணு அவள் தான் சொல்லிட்டு திரும்பி வந்த இடத்துல போய் உக்காந்துக்குவாங்க. இப்போ அப்படி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சேத்துல உருண்டுட்டு இருந்த எருமையும் அதோட சேரை நம்ம ஹீரோ மேலே தட்டி விட வெள்ளையா இருந்த ஹீரோ இப்போ பாண்டாமரியே பார்க்கறதுக்கு மாறிடும். உடனே நம்ம தலைவனும் இதாண்ட ஐடியான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சது குண்டுக்குள்ளே விட்டுருவான். அந்த பாண்டாசை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு யாரடா இந்த பையன் நம்மள மாதிரியே பார்க்க இருக்கான்னு சொல்லிட்டு அந்த 2 பாண்டாஸும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம பிரின்சிபல் சாரம் பார்த்துட்டு யாராலையும் பண்ண முடியாதது இந்த ஹீரோ பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவருமே ஆச்சரியம் படுவார். அதுக்கப்புறம் அந்த 2 பாண்டாஸும் எந்த பயமும் இல்லாமல் அந்த ஜூக்குள்ளேயே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம பிரின்சிபல் சாரும் அந்த பாண்டாஸை பார்த்துக்கிறதுக்குலாம் இதுக்கப்புறம் யாருமே வேண்டாம், நம்ம ஹீரோ ஒரு ஆளே போதும்னு எல்லாருமே சிரிப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பை பாய்.